ஹலோ விவஸ் எல்லாருக்கும் வணக்கம். எனக்கு வந்து நம்ம ஏஆர்ஏ அதாவது ஆரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ் வாட்சிங் ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 1 மந்த்தாக ரன் ஆகிட்டுருக்கு. கரெக்டாக விட்ராவல்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஆப் நல்லாயிருக்கு. அதனால் வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். இதில் இப்போ வந்து எப்படி யூஸ் பண்ணணும், டாஸ்க்லாம் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் சொல்கிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஓகே இந்த ஏர்னிங் ஆப்ஸில் இருக்கிற ரிஸ்க் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ட்ரை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் என்னோட வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு குரூப்பில் போஸ்ட்லாம் வரும். அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். மற்ற அட்மின் நம்பருக்கு மெசேஜ் பண்ணாதீங்க, ரிப்ளை வராது. ஸோ நான் ஃபுல் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெசேஜ் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ ஆப்போட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு இந்த விஐபின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில் இருக்கும். முதல்ல வந்துட்டு இன்டர்ன் அப்படின்னா வந்துட்டு ஃப்ரீயாக இப்போ எப்படி மற்ற லாங் டேர்ம் ஆப்லலாம் வந்து நமக்கு வெல்கம் போனஸ், ஜாயினிங் போனஸ்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஆப்பில் வந்துட்டு ஒரு 4 நாள் வந்து டாஸ்க்கு வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒரு நாளைக்கு 50 ரூபான்னு சொல்லி 4 நாளைக்கு சேர்த்து 200 வரும். அதுதான் வந்து நம்ம இன்டர்ன் சொல்லுவோம். அது வீடியோ வந்து பார்த்துக்கலாம். அது வீடியோ எப்படி பார்க்கணுன்றது நான் நெக்ஸ்ட் வந்து சொல்கிறேன், சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு விஐபி 1 இதில் இருக்கா, அது வந்து இன்டர்ன் ஃப்ரீ. அதுக்கப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த விஐபி 1 அது வந்து 2000 ரூபாய். ஸோ நம்ம 2000 ரூபா இதில் போட்டு பாருங்கள், 2000 ரூபா டெபாசிட் இருக்கா. ஸோ 2000 ரூபா வந்து நம்ம டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து 5 டாஸ்க் வந்து பார்த்துக்க முடியும். ஒரு டாஸ்க்குக்கு 13 ரூபா. ஸோ அப்படின்னா 5 டாஸ்க் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா விஇபி 2 வந்துட்டு 5400 ரூபா டெபாசிட் பண்ணணும். 10 டாஸ்க் வந்துருக்கும். ஒரு டாஸ்க்குக்கு 18 ரூபா அப்படின்னு சொல்லி வரும். அடுத்து விஐபி 3 இருக்குது. அது பார்த்திங்கன்னா 20,000 ரூபா டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். 15 டாஸ்க் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஒரு டாஸ்க்குக்கு 46 ரூபா. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 பிளான் மட்டும்தான் இருக்குது. மற்ற பிளான்லாம் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல. எப்போயுமே டாஸ்க் வாட்சிங் ஆப்பில் நம்ம பிகினிங்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா போட்ட அமௌண்ட் எடுக்கவே நமக்கு வந்து ஒரு 1 மந்த் ஆகும். நீங்கள் வந்து யாரையுமே ரெஃபர் பண்ணலை அப்படின்னா, யாராச்சும் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு 5-6 நாள் முன்னாடி எடுக்கலாம், அவ்வளோதான் வரும். ஸோ நீங்கள் ரெஃபர் பண்ணலை அப்படின்னா கூட 1 மந்தில் நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வரதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ராஃபிட் தான். இந்த மாடல் ஆப்ஸில் இதுக்கு முன்னாடி ஜிஎம்ஆர் அப்புறம் இன்னும் 2-3 ஆப்லாம் இருக்குது. அதெல்லாம் 6 மாதம் வரைக்கும் கூட ரன் ஆகிருக்கு. ஒரு 3 மாதம் வரைக்கும் இந்த 3 இது அந்த லெவல்லே ரன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு 2 லெவல் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அது ஒரு 2 மாதம் போகும். அதுக்கப்புறம் 5 மாதத்துக்கு கழித்து கீழே இருக்கிற பெரிய பெரிய லெவல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெரிய லெவல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் பிகினிங்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 3 லெவலில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கூட 3 மாதத்துக்கு அப்புறம் ஆப்போட ஸ்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வேணும்னா இந்த 4th லெவல் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். அது அப்போ வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த 3 லெவல் வந்துட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் வந்து நல்லா போய்ட்டுருக்கு. இதில் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணணுங்கிற பெரிய ப்ரெஷர் எதுவுமே இல்லை. மேனேஜர் சைடில் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது வீடியோ எப்படி பார்க்கணும் நான் சொல்கிறேன். ஹோம் பேஜ் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்கிட்ட லிங்க் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ண அன்னைக்கே வந்துட்டு உங்களால் அந்த இன்டர்ன் வீடியோ வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அன்னைக்கே இன்டர்ன் வீடியோ பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்து கண்டினியூவாக ஒரு 3 நாள் இன்டர்ன் வீடியோ பார்த்துக்கலாம். இன்டர்ன்றது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணப்போ ஃப்ரீயாக பார்க்குறது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இங்கே இருக்கா. ஸோ இந்த வீடியோ கிளிப்ஸையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லைனா இந்த டாஸ்க் ஹால் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். நான் வந்து 5400 ரூபா போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ விஇபி 2ல் இருக்கேன். அதனால் நான் வந்து இன்டர்ன் வீடியோஸ் பார்க்க முடியாது. நான் வந்து அந்த செகண்ட் லெவலில் இருக்கிற வீடியோஸ் தான் வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் வந்து இந்த விஇபி 2ன்னு இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி இன்னும் எந்த டாஸ்க்குமே வந்து பண்ணலை. அதனால் எனக்கு வந்து 10 டாஸ்க் ரிமைனிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த வீடியோ இது இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஒரு 15 செகண்டுக்கு ஓடினா போதும். நம்ம ஃபுல் வீடியோலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. 15 செகண்ட் நீங்கள் எங்கே பார்க்கலாம்னா இந்த இடத்துல கரண்ட்லி வாட்ச்டு 0 செகண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு 15 செகண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஏர்னிங் வந்துட்டு ஆப்பில் வந்துடும். ஸோ ஒரு டாஸ்க்கையும் முடிச்சுட்டு அடுத்தடுத்த டாஸ்க் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு இப்போ எனக்கு இப்போ இன்கேஸ் நான் வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணிட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல இல்லையா, வீடியோ ப்ளேவே பண்ணல. அதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல செகண்டாக டாஸ்க்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டூயிங்னு இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் பாதிலே விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து இந்த டூயிங்ன்ற இந்த ப்ளேஸில் வந்துடும். இங்கே கிளிக் பண்ணி நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆடிட்ன்ற செக்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் சக்ஸஸ் இந்த 3வது இதுக்கு வந்துடுச்சு அப்படின்னா
அமௌண்ட் வந்து உங்கள் வாலெட்டுக்கு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் மினிமம் வித்ட்ராவல் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 300. ஸோ டேக்ஸ் வந்து 10% டேக்ஸ் இருக்குது. பேமெண்ட்லாம் வந்துட்டு சேம் டேல வந்துடுது. நீங்கள் யாராச்சும் இன்வைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இன்விடேஷன் ரிவார்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லிங்க் இருக்கும். நீங்கள் மற்றவங்களுக்கு இன்வைட் பண்ணிக்கலாம். இன்விடேஷன் போனஸ் பார்த்தீங்கன்னா 12%. எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து உங்கள் லிங்க்கில் ஒரு 2000 போடுறேன் அப்படின்னா 2000ல் 12%, அதாவது ரூ. 240. அது வந்து உங்களுக்கு இன்விடேஷன் போனஸாக வந்து வரும். இப்போது வேறு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஹோம் பேஜில் ரீசார்ஜ்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பேமெண்ட் சேனல். இதில் எந்த சேனல் வேணாலும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்துட்டு இப்போது சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6000 சும்மா போடுவோம். போட்டுட்டு அந்த அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு இந்த பேங்க்குன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் நவுன்னு கொடுக்கணும். கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாப்பப் இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் யூடிஆர் நம்பரை நீங்கள் மேனுவலாக சப்மிட் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஸோ அதை காடிட் கொடுத்துட்டு இந்த இடத்துல பேடிஎம், ஃபோன்பே இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் பேடிஎம்மோ இல்லை எந்த ஆப் வச்சுருக்கீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பேடிஎம் யூஸ் பண்ணுங்க. அது மட்டும் தான் கரெக்டாக வந்துட்டு போகும். மற்ற ஆப்ஸ் எல்லாமே ஃபெயிலியர்ஸ் கொடுக்கும். ஸோ பேடிஎம் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேடிஎம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பேடிஎம் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். அங்கே போய்ட்டு நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணதுக்கப்புறம் அது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறம் அந்த கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர்னு சொல்லிட்டு ஒரு 11 டிஜிட் நம்பர் இருக்கும். அதுதான் யூடிஆர் நம்பர் நம்ம சொல்லுவோம். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்து நீங்கள் போடணும். போட்டுட்டு சப்மிட் கொடுக்கணும். சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் பே பண்ணது இங்கே ஆப்புக்குள்ளே வரும். இதை நீங்கள் சப்மிட் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணதுக்கான எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம போய்ட்டு கம்பெனியில் கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ எந்த ஆப்பாக இருந்தாலும் இதுதான் மெத்தட் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ பேக்கில் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு ஆப்பில் நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த விஐபின்றதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் நவருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜாயின் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே எந்த டீட்டெயில்ஸும் இல்லை, எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் அமௌண்ட் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் மேனேஜரோட நம்பர் தருவேன். நமக்குன்னா அஃபிஷியலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட்லாம் கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லிங்க் வாங்கி அமௌண்ட் போடுங்க. கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னா மட்டும் லிங்க் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஆப் வந்து ஓப்பன் ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய குரூப் லிங்க் மட்டும்தான் இருக்கும். ஆப்போட ரெஜிஸ்டர் லிங்க் இருக்காது. இது இல்லாமல் ஃபியூ ஆப்ஸ் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எந்தெந்த ஆப்பு எப்போ க்ளோஸ் ஆகுன்றது சம் நோட்டிஃபிகேஷன்ஸ் அவேர்னஸ் வீடியோலாம் கூட நான் வந்து சேனலில் போடுவேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். வேணும்னா யூடியூப் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.